வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். பாருங்கள், ஏபிசி 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே பிசி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு ப்ளஸ் சி கொடுத்துருக்கான். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சு அதுக்கப்புறம் வர ஆன்சரோட இதை ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி ஸ்டூடெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கொடுத்துருக்க செகண்ட் சம் எடுத்து எழுதியிருக்கேன். இது செகண்ட் சம். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதுகிறேன். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் ஃபஸ்ட்டு செய்யணும். பி ப்ளஸ் சி அப்படின்றப்ப பி மேட்ரிக்ஸை எடுத்து எழுதுகிறேன் ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் 2 4 -1. ஸோ பி ப்ளஸ் சி அப்படின்றப்ப டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 2 + 8 நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதுங்க. 2 + 8ன்னு எடுத்து எழுதுனீங்கனாலே போதும் தான். நான் 10ன்னு டைரெக்டாக போட்டேன். 3 + 3 6, 4 + 4 8, 1 + 1 2, 9 + -2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனக்கு 9 + -2. ஓகேங்களா? 9ஓட 2வை ஆட் பண்ணணும். பட் -2ன்றப்ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் 7. 2 + 3 5. நெக்ஸ்ட்டு -7 + 2. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் -5. 1 + 4 5. -1 + -1 ரெண்டுமே -1 ஆட் பண்ணிடுங்க. சேம் சைன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. இது வந்து பி ப்ளஸ் சி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் செய்ய போகிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? ஏவோட மேட்ரிக்ஸ் ஏவோட பிசி வர்ற ஆன்சரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்றது 4 3 1 2 3 -8 1 0 -4. இது ஏ மேட்ரிக்ஸ். ப்ளஸ் பிசின்றது இதுதான் 2 7 5 -5 5 -2. ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். நடுவில் ப்ளஸ்ஸு. ஸோ 4 + 10 14, 3 + 6 9, 1 + 8 9. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு 2 + 2 4, 3 + 7 10, -8 + 5. ஓகேங்களா? ஸோ -8 + 5 ஆல்டர்னேட் சைனு. பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை எழுதுங்க. ஸோ -3. 1 + -5. ஸோ அதே தான் 1 + -5 ஆல்டர்னேட் சைன். இது ப்ளஸ் இது மைனஸ். ஆல்டர்னேட் சைன்றப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை எழுதுங்க. -4. 0 + 5 5. -4 + -2 -6. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுத போகிறேன். ஏவையும் பியையும் ஆட் பண்ணுங்க. ஏவோட டேட்டா மேட்ரிக்ஸ் ஏவை எடுத்து எழுதுகிறேன். ப்ளஸ் மேட்ரிக்ஸ் பியை எடுத்து எழுதுகிறேன். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 4 + 2 6, 3 + 3 6, 1 + 4 5, 2 + 1 3, 3 + 9. கொஞ்சம் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா, இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை தான் ஆட் பண்ண போகிறேன். செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்தால் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இதையும் தான் ஆட் பண்ணுறேன். 12. செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் எடுக்கும்போது செகண்ட் ரோ தேர்ட் காலம் -8 + 2. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனை எழுத போகிறோம். -6. அதே மாதிரி 1 + -7. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1
ப்ளஸ் -7. ஸோ ஆல்டர்னேட் சைன் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுங்கள். 6 பெரிய நம்பர் பக்கத்தில் இருக்க சைனு -6. அடுத்தது 0 + 1 1 தான். -4 + -1 -5. ஸோ இது வந்து என்னது a + b. ஸோ இப்போ a + b ஆன்சரோட c ஆட் பண்ணுங்க. ஸோ a + bக்கான ஆன்சர் மேலே கண்டுபிடிச்சது 3 12 -6 -6 1 -5 ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 8 3 4 1 -2 3 2 4 -1. ஸோ a + b இதை ரெண்டையும் டைரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 6 + 8 என்ன வரும் 14. 6 + 3 9. ஓகே கவர் ஆகுது. 6 + 4 9. 3 + 1 4. ஸோ 12 + -2. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12லேருந்து -2 சப்ராக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் 10. -6 + 3 ஓகேங்களா. ஸோ -6 + 3 ஆல்டர்னேட் சைன் பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன செய்யணும் அதை எழுதுவோம். -3. நெக்ஸ்ட்டு -6 + 2 ஓகேங்களா. ஸோ இதே தான் -6 + 3க்கு மேலே இந்த 2 போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -4. 1 + 4 5. -5 + -1 -6. ஓகேங்களா. இது RHS. ஸோ LHSல இங்கே இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 and 2 ஈக்குவல். ஓகேங்களா. ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஓகேங்களா. அவன் கேட்டிருக்கதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதி ஆகணும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ளஸ்ஸு மைனஸை ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.18 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான். பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸு ஒய் ரெண்டு டேட்டாவோட வேல்யூவும் கேட்குறாங்க. எக்ஸு ஒய் ஈக்குவல் ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டான், எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸு என்ன வரும் ஒய் என்ன வரும் அப்படின்றதான் அவன் கொஸ்டின். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தான். ஸோ அப்போ ஒரு ஆன்சர் மேட்ரிக்ஸாக வரணும்னா ஆட் பண்ணக்கூடிய ரெண்டு நம்பருமே என்னவாக இருக்கணும், மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன ஒய் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா. எக்ஸுன்றது இண்டிவிஜுவல் எலமெண்ட் கிடையாது, மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும், ஒய் மேட்ரிக்ஸ்க்கு என்ன வரும் அப்படின்றத அந்த கொஸ்டின். ஓகேங்களா. அதான் கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் கொடுத்துருக்கான். இப்போ வாங்க நம்ம இந்த சம் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எடுத்து எழுதுனதில் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாகவும் இது செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சுருக்கிறேன். ஸோ அப்படி வைக்கும்போது ஈக்குவேஷன் 1 + 2 ஒன்றாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணும்போது எக்ஸு ப்ளஸ் எக்ஸு என்ன வரும் 2x. ஓகேங்களா. ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகுமா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ 7 + 3 ஃபஸ்ட் எலமெண்ட் 0 + 0 இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் இங்கே இருக்கக்கூடிய 3 + 0. செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் 5 + 4. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 10 0 3 9. ஓகேங்களா. ஸோ இது என்னது 2x = 10 0 3 9. அதாவது எக்ஸ் மேட்ரிக்ஸை டபுள் டைம் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், இந்த 2 அந்த சைடு போகும்போது 1/2. ஓகேங்களா. மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு வரும்போது ஏதோ ஒரு நம்பருக்கு கீழே வரணும், பட் எதுவுமே இல்லைன்றனால நான் காமனாக 1/2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா. எடுத்து எழுதிட்டு 2x = இது. அப்போ x = இந்த 2 வந்து அந்த சைடு வருது. அந்த சைடு வரும்போது இண்டிவிஜுவலாக எல்லா எலமெண்ட்டுக்குமே ÷ 2. ஓகேங்களா. போன சம்மில் எப்படி வெளியில் மைனஸை வச்சு உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது எல்லா எலமெண்ட்டையும் மைனஸால் மல்டிபிள் பண்ணணுமோ அதே மாதிரி வெளியில் இருக்க 2 அந்த சைடு கொண்டு போகும்போது எல்லா எலமெண்ட்டுக்கும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸு. ஓகேங்களா. ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும்.
ஒய் மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடில் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூவை மேலே இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அதே 1 + 2 அப்படின்னு ஆட் பண்ணதுக்கு பதிலா இங்கே கண்டுபிடிச்ச முடியாது 1 + 2 போட்டால் நம்மளுக்கு ஒய் கேன்சல் ஆச்சு. இதே இது 1 - 2 போட்டோம்னா எக்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் செய்யலாம். 2 மெத்தடில் நமக்கு எது வேணாலும் செய்யலாம். பட் எனக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எது ஈஸியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்சு எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய். ஓகேங்களா? கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் மறந்துடாதீங்க. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் = 0 7035. ஸோ அப்போ ஒய் வந்து என்ன வரும், இந்த எக்ஸ் அந்த சைடு வரும்போது -எக்ஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த எக்ஸ் அந்த சைடு வருது. அந்த எக்ஸுக்கான டேட்டா என்ன இருக்குது, மைனஸில் நான் போடுறேன் எக்ஸுக்கு. ப்ளஸ் எக்ஸு அந்த சைடு வரும்போது -எக்ஸு. ஸோ 7035 மைனஸ் எக்ஸோட டேட்டா நம்ம கண்டுபிடிச்சி வச்சது 10/2 இங்கே இருக்கு இல்லையா, இதை தான் நான் அப்ளை பண்ணுறேன். 10/2 0/2னா 0 தான். 3/2 9/2. ஸோ இதில் வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நமக்கு தெரியும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கணும். இங்கே எதுவுமே இல்லைன்னா கீழே டிவிஷனில் 1 இருக்குதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ 7/1 - 10/2 எப்படி வரும், எல்டிஎம் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 7ன்றத இந்த மாதிரி இருக்கிறத 7 வந்து மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14/2 -10/2 காமனாக 10. ஓகேங்களா? ஸோ அப்போ 14 - 10 4/2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 4/2 அப்படின்னா ஆன்சர் 2. நான் இங்கேயே எடுத்து எழுதுகிறேன். ஸோ அதே இது 0 - 0 0 3 - 3/2. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்குது, 3 - 3/2. ஸோ இங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து நான் 6/2 - 3/2. ஓகேங்களா? மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள் 6 - 3 3/2. ஸோ இந்த ஆன்சரை நான் டைரெக்டாக எழுதலாம். அடுத்தது 5 - 9/2. ஓகேங்களா? பாருங்கள் 5 - 9/2. ஸோ 5 கீழே 1 இருக்குதா அர்த்தம். அப்போ மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10/2 - 9/2. ஆன்சர் என்ன வரும், 1/2. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒய்க்கான டேட்டா. ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் எக்ஸ்க்கான டேட்டாவை மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஒய்க்கான டேட்டாவை இங்கே கீழே கண்டுபிடிச்சி வச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒய்ன்றது மேட்ரிக்ஸ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆட் பண்ணீங்க, சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான். சப்ஸ்டியூட் பண்ணுறேன் வேல்யூவை, நான் எக்ஸோட டேட்டாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட எனக்கு இங்கே ஒய்க்கான டேட்டாவை இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி மெத்தட். ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்து 4th சம் பார்ப்போம்.